அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நன்னாள் நல்வாழ்த்துக்கள். 2024 எல்லா விதங்களிலும் உங்களுக்கு தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல நவநீதிகளும் பெருக வேண்டும் என ஸ்ரீ குபேரவேடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொண்டு 2024 புது ஆண்டு ராசி பலனை 12 ராசிக்குரிய சூட்சமமான சக்தி மிக்க பரிகாரங்களுடன் சொல்ல வேண்டிய சக்தி மிக்க வசிய மந்திரத்துடன் இன்று பதிவு செய்ய இருக்கின்றேன். முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். 12 ராசிக்கும் எல்லா விதங்களிலும் நல்லது நடக்க வேண்டும். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்குமே ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் அன்பும் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பதிவு செய்கிறேன். வாருங்கள். மேச ராசி அன்பர்களே நண்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, கம்பீரமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இந்த ஆண்டை நீங்கள் சந்திக்க தயாராக இருங்கள். உள்ளம் உறுதியாக இந்த ஆண்டு எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாகவே ஆகும். உற்சாகம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நிறைந்திருக்கும். செய்ததை திருந்தச் செய்வீர்கள். அதன் மூலமாக வெற்றியை காண்பீர்கள். உங்கள் செயல்பாடுகளில் வேகமும் உத்வேகமும் அதிகரிக்கும். எதையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்ய முடிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். நீங்கள் யாரையேனும் தவறாக பேசிவிட்டாலும் கூட அதன் மூலமாக வருத்தப்பட்டு அவர்களையே நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல்கள் ஏற்படும். உங்களை நீங்கள் இந்த ஆண்டு கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற சூழலிலே இருப்பீங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை உண்டாக காண்பீர்கள். தெய்வ வழிபாட்டில் இந்த ஆண்டு நாட்டம் அதிகரிக்கும். தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்ய தொடங்குவீர்கள். பெற்றோருடன் இணக்கமான உறவு உண்டாக தொடங்கும். உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரியோர்களின் தொடர்புகள் மூலமாக வாழ்க்கையில் புது பாதையை நோக்கியும் புது செயலை நோக்கியும் செல்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்தடையும். லாபகரமான முதலீடுகளை செய்து அதிகபட்சமான வருமானத்தையும் எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். மறைமுக திறமைகளாக இருக்கக்கூடியதெல்லாம் அந்த திறமையின் மூலமாக காசு பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உற்றார் உறவுகளுடன் சில சங்கடங்கள் ஏற்பட்டு சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். இந்த 2024 காலகட்டம் உங்களுக்கு தன்னம்பிக்கையான வெற்றியை தரும். ஆனால் சோதனைக்கு மேல் சோதனை தான் கிடைத்தாலும் வெற்றியை நோக்கி செல்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சவால்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கடன் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லதை ஏற்படுத்தி தரும். சரியான விதத்தில் செயல்பட்டால் இந்த ஆண்டு வியாபாரிகள் தன் வாழ்விற்கக்கூடிய கடனை அடைத்து ஆனந்தமான வாழ்வியல் சூழலை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மாணவர்களை பொறுத்தளவுக்கு முயற்சிகள் எல்லாம் கைகூடும். சிறு சிறு எதிர்மறையான பழக்கங்கள் மூலமாக தடைகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். தள்ளிப்போய் வந்த திருமண தடையும் குழந்தை பாக்கியும் கைகூடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். 2024 நீங்கள் செய்ய வேண்டிய சக்தி மிக்க பரிகாரம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் நேரத்தில் முருக பகவானை வழிபாடுகளை செய்வதும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுவதும் 27 முறை எழுதுவதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். வீட்டில் அணையா கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கை ஒன்று ஏற்றி வைத்துக் கொள்வது நல்லது. உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டகரமான ஓரை சூரிய ஓரை, செவ்வாய் ஓரை, குரு ஓரை. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும். இந்த ஆண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். கோமதி சக்கர வெள்ளி மோதிரத்தில் லெப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி வரலை இந்த ஆண்டு போட்டுக்கொள்வது உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றியையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தரும். தர வேண்டும் என ஸ்ரீ குபேரவேடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன். நல்லது நடக்கட்டும். வாழ்க. ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர். கவர்ச்சிகரமான சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களை
எப்போதும் உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அளவுக்கு அதிகமான உறவினர்கள், அளவுக்கு அதிகமான நண்பர்களே உங்களின் நேரத்தை விரயம் செய்யக்கூடிய சூழல்கள் ஏற்படும். ஆனாலும் ஆனந்தமாக நட்பு வட்டத்தில் முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய சூழல்கள் இந்த ஆண்டு ஏற்படும். எதை எடுத்தாலும் அதை மிக விரைவில் செய்யக்கூடிய சூழல்களும் குணாதிசயங்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகப்படும். பணம் சார்ந்து கடன் சார்ந்த ஏதாவது ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். கவனமாக இருப்பது நல்லது. தூய்மையான உடைகளை அணிந்து கொள்வது இந்த ஆண்டு உங்களுக்கு சுக்கிரனின் ஆற்றலை ஏற்படுத்தி தந்து செல்வ செழிப்பை அபரிதமாக தரும். இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய வீடுகள் அமைவதும் வாழக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் அறிவின் மூலமாக எதிர்பாராத வரவுகளை அதிகப்படுத்தக்கூடியதும் மதிப்பு மரியாதையையும் இந்த ஆண்டு அதிகப்படுத்துவீர்கள். புதிய கடன்கள் உருவாகும். சிந்தனைகள் தெளிவும் செயலில் வீரியமும் பெற்று உங்களது செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வழக்கு விவகாரங்கள் நீண்ட காலமாக இருந்தால் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள். இத்தனை நாள் இருண்டிருந்த குடும்பம் வெளிச்சத்திற்கு வரும். அதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அற்புதமான குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். வியாபாரிகளுக்கு முழு மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவுக்கு உயரும். இருப்பினும் வியாபார இடத்துல உங்களோட நேரடி பார்வை இருக்கணும். இல்லைன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் மூலமாக சில சண்டை சச்சரவுகள் வரலாம். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். பெண்களை பொறுத்தளவுக்கு வேலைகள் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்து பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும், திருமணம் தள்ளிப்போய் இருந்தால் சில பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமாக திருமணத்திற்கான கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் உப்பு விளக்கு ஏற்றி பெருமாளை வழிபடுவதும் மகாலட்சுமியை வழிபடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுவதும், வெள்ளிக்கிழமை அன்று 27 முறை எழுதி மந்திரம் சொல்லி இறைவனை வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். பஞ்சகவிய விளக்கை தினமும் ஒரு முறை வீட்டில் ஏற்றி வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான ஓரைகள் சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, சுக்கிர ஓரை. அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் மற்றும் வியாழன். முதலீடுகள் அதிகரிக்கும். உடல்நலம் சிறிது பாதிக்கலாம். கவனமாக இருந்து செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையும். 2024 எல்லா விதங்களிலும் உங்களுக்கு வெற்றி பெருக வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். மிதுன ராசி அன்பர்களே நண்பர்களே, மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே நண்பர்களே, கவர்ச்சிகரமான தோற்றமும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய சூழல்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். அறிவுக்கூர்மையும் அன்புள்ளமும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். தேவையான நேரத்தில் தெளிவான முடிவெடுத்து சரியான வெற்றிகளை அடைவீர்கள். தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி தவிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. சுயமாக தொழில் வியாபாரமோ செய்வதில் மற்றவர்கள் பலரையும் அனுசரித்து போவதிலும் விருப்பமிக கொண்ட உங்களுக்கு இந்த வருட பலன் அற்புதமாகவே இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு உழைப்பு கூடினால் அவற்றிற்கு இரட்டிப்பான வருமானமும் கிடைக்கும். புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள் நண்பர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். உங்களை சார்ந்திருப்பவர்களை உயர்த்தி விடுவீர்கள். அதே நேரம் எவருக்கும் கேட்காமல் அறிவுரையை அனுசரிக்காமல் சென்றால் அதன் மூலமாக தடைகள் வரலாம். வாழ்க்கையில் சலிப்பு வந்து அதற்கு பிறகு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அரசாங்க அதிகாரிகள் பெரிய அளவுல ப்ரொமோஷன், ஊர் மாற்றத்திற்கான இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு உங்கள் எதிரிகள் உங்களுக்கு போட்டிக்கு கடுமையாக இருப்பார்கள். எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும். திருச்செந்தூர் இந்த ஆண்டு ஒரு முறை இருமுறை சென்று வருவது வியாபார எதிரிகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழல்கள் ஏற்படும். கருங்காலியாலான சஸ்திரபந்தத்தை கண்டிப்பாக வாங்கி உங்கள் இல்லத்தில் வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து கருமஞ்சள் ஒன்றை உங்களோட கையில வச்சுக்கிறது, உங்க பாக்கெட்ல வச்சுட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். எதிர்மறைகளை தடுத்து நேர்மறைகளை பெருக்கி தரும். உங்களுக்கான இந்த ஆண்டு பரிகாரம், ஒவ்வொரு புதன்கிழமையும் குபேர பூஜை செய்வதும், குபேர விளக்கு ஒன்று வாங்கி வீட்டில் வைத்து குபேர விளக்கு ஏற்றி வடக்கு திசையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவுகள் போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகளை செய்வதும், புதன்கிழமை எழுதுவதும்
பச்சை நிற குபேர பொட்டை நெற்றில் தொடர்ந்து வைத்துக் கொள்வதும் இந்த ஆண்டு செல்வ செழிப்பை அபரிதமாக உங்களுக்கு பெருக்கும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டகரமான ஹோரை சந்திரன், புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில் வரக்கூடிய திங்கள், புதன், வெள்ளி. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த சுணுக்கங்கள் சரியாகும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்கள் ஆண்டே. நன்மைகள் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். கடக ராசி அன்பர்களே, நண்பர்களே, புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூஷம் ஆகியத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு மன நிம்மதியும், கலைத்துறையில் அதிகமான ஈடுபாடுகளும், இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய சூழல்களும், எதிலும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியவா இருக்கும். முகத்தில் என்றும் புன்னகை நிறைந்து வலியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டு காரியங்களை தைரியமாக எடுத்து செய்து முடிப்பீர்கள். என்ன எண்ணங்களை நினைக்கிறீர்களோ அதை தைரியமாக செயல்படுத்த வெற்றிகள் அபரிதமாக உங்களுக்கு பெருகும். அவசியமற்ற செலவுகள் வரும், விரைய செலவுகள் வரும். சேமிப்பில் கவனமாக இருப்பது நல்லது. சின்ன சின்ன விஷயத்திலும் கூட கவனமாக இருந்து பழக்க வழக்கங்களை நேர்மறையாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாக ஆற்றல்கள் அதிகரிக்கும். சமூகத்தில் உயர்ந்த நட்பும் உயர்ந்த ஆளுமைகளின் மூலமாக வாழ்வில் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடும். வெளியூர் வெளிநாடுகளில் சென்று வாழக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். தோல்விகள் ஏற்பட்டு மன நிம்மதியுடன் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவு உங்களுக்கு இருந்து தொடர்ந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும். பொருட்கள் வாங்கி விற்கும் பொழுது கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். எதிர்பாராத சில விரயங்கள் ஆண்டு மத்தியில் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கான இந்த ஆண்டுக்கான தெய்வீகமான பரிகாரங்கள் என்னவென்றால், துர்க்கை அம்மனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகுகால நேரத்தில் எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு வழிபாடுகளை செய்வதும், கருங்காலியாலான வராகி அம்மனை இல்லத்தில் வைத்து வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் துர்க்கை அம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வருவதன் மூலமாக சுபகாரியங்கள் நடக்கும். தடைகள் சரியாகி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான எண்கள் 2, 3, 7. அதிர்ஷ்டமான ஹோரை சுக்கிரன், சந்திரன், குரு. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, திங்கள். சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடியதாகவும் கொடுத்த வாக்கில் கவனமாக இருக்கக்கூடிய சூழல்களும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். எல்லா விதத்திலும் நன்மைகள் வருக வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க பணமுடன். நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். வாழ்க. சிம்ம ராசி அன்பர்களே, நண்பர்களே, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பெயருக்கு ஏற்ற, அதாவது சிம்ம ராசிக்கு ஏற்ற தைரியமும் வீரியமும் விவேகமும் துடன் செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களை சவால்களுக்கு இட்டுச் செல்லும். அந்த சவால்கள் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் ஆனந்தத்தையும் வெற்றியையும் அபரிதமாக தரும். இந்த ஆண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பணம் எதிர்பாராத அளவுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்களின் முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாக அமையும். சேமிப்பு, தங்கநகை சேமிப்பை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். புது வீடு நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். துணிச்சல்கள் அதிகரித்து புதிய செயல்களின் மூலமாக வெற்றியை காண ஆரம்பிப்பீர்கள். முக்கியமான நபர்களுடன் பேசும்போது தெளிவாக பேசுவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். ரகசியங்களை காத்துக்கொள்வது நல்லதை ஏற்படுத்தி தரும். இந்த காலகட்டத்தில் பணம் பெற்றவர்கள் உங்களுக்கு நன்றி பாராட்டுவது உங்கள் மூலமாக அடுத்த கட்ட வாழ்க்கையில் உயர்ச்சியை கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். தெளிவாக பணத்தை பயன்படுத்தினால் இந்த ஆண்டு நீங்கள் நிச்சயமாக பெரும் செல்வ செழிப்பான ஆண்டாக உருவாக்கிக் கொள்ள முடியும். பாதுகாப்பு கவசமாக என்றுமே உங்களுக்கு ஒரு விராலி வஞ்சல் மாலையை கழுத்தில் போட்டுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த ஆண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி, பணம் எதிர்பாராத அளவுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் அதிகரிக்கும். புதிய கிளைகளை தொடங்கக்கூடியதும் வேலையில் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோதுமையை ஒரு தட்டுல பரப்பி கரும்பு காமாட்சம்மன் விளக்கு ஒன்று ஏற்றி வழிபாடுகளை செய்வதும், ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் சூரிய நாராயண நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகளை செய்தீர்களா என்றால் இந்த ஆண்டு முழுவதும் வெற்றி பெறும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டகரமான ஹோரை சூரியன், செவ்வாய், புதன்.
அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட பரிகாரங்கள் கோதுமையை தான தர்மங்களை தருவது. பணவரவு அதிகரிக்கும், சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்து சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். எல்லா விதங்களிலும் நன்மைகள் அமைய வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன், நல்லது நடக்கும். அரட்பெரும் ஜோதி, அரட்பெரும் ஜோதி. கன்னிராசி அன்பர்களே, நண்பர்களே, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த ஆண்டு பெருமைகள் வந்து சேரக்கூடியதும் பணம், பேர், புகழும் தேடி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நியாயமாக, நேர்மையாக நீங்கள் செயல்பட இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதங்களிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வண்டி, வாகன வசதி வாய்ப்புகளும் ஆபரணங்களை வாங்கக்கூடிய சூழல்களும் இந்த ஆண்டு ஏற்படும். உங்களின் திறமையால் புதிய திறன்கள் மூலமாக பணம் சம்பாதிப்பீர்கள். தெளிவான ஞானத்தின் மூலமாக பிள்ளைகளின் வழிகளில் முன்னேற்றமும், பூர்வ புண்ணிய பலன்களின் மூலமாக சொத்துக்கள் முன்னேற்றக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். கவனமாக உழைக்க இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். சரியான குருவின் வழிநடத்துதலில் இந்த ஆண்டு நீங்கள் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள். முன்ஜாமீன் போடாமல் இருப்பதும், மற்றவர்களுக்கு பணம் கொடுக்காமல் இருப்பதும், கடன் கொடுக்காமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஏனென்றால் அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். வாடிக்கையாளரின் தேவையை பூர்த்தி செய்து அதன் மூலமாக அதிகபட்சமான பணவரவை ஈர்ப்பீர்கள். வெளியில் உள்ள கடன் தொகைகள் அத்தனையும் வசூலாகும். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பீர்கள். வரவேண்டிய பணமும் இந்த ஆண்டு உங்களுக்கு தேடி வரும். சீரான வருமானங்களும் பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய சூழல்களும் கிடைக்கும். சரியாக செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள். கூட்டாளிகள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். கவனமாக, எச்சரிக்கையாக இருங்கள். பெண்களை பொறுத்தளவுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். அதன் மூலமாக சிறு சுப விரய காரியங்கள் ஏற்படலாம். விரய செலவுகள் ஏற்படலாம். கவலையின்றி ஆனந்தமாக தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். விராலில் மஞ்சள் மாலையை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் போட்டுக்கொள்வதும், பஞ்சகவிய விளக்கை தினமும் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும், தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். சாமியே சரணமையப்பா என்கின்ற மந்திரத்தை அல்லது ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி எழுதி வந்தால் நல்லது நடக்கும், நன்மைகள் இருக்கும். 5 விளக்கு குத்து விளக்க வச்சு வாரம் ஒரு முறையாவது வீட்டில் ஏதோ ஒரு பூஜை செய்யுங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டகரமான ஹோரை சந்திரன், செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்ட நாள் செவ்வாய், வியாழன். பதவி உயர்வு கிடைக்கும். வீண் விரயங்கள் சரியாகி ஆனந்தமான வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களே, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விஷாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களே, நேர்மை நெறி தவறாத தன்மை கொண்ட உங்களுக்கு தியாக மனப்பான்மை, இயல்பாக செயலாற்றும் அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப செலவுகள் உண்டாகும். பல வகையிலும் முயன்று வருமானத்தை ஈட்டுவீர்கள். குடும்பத்தினருக்கு விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். சிலர் சொந்த வீடு வாங்குவீர்கள். உங்கள் பொறுப்புகளை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிப்பது, தெய்வ காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவது உங்கள் வாழ்க்கையை இந்த ஆண்டு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களில் கவனமாக இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். டைகரை பிரேஸ்லெட் ஒன்று கையில் வாங்கி போடுவது உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடியதும், உயர்ந்த ஆலோசனை சொல்லக்கூடிய மனிதர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் ரகசியங்கள் வெளியே சொல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். உறவினர்கள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. தொழில்துறையில் இருக்கிறவர்களுக்கு சக போட்டியாளர்கள் மூலம் தேவையற்ற வீண் மன உளைச்சல்கள் ஏற்படும். உங்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் சரியான உறவு வச்சுக்கோங்க. அவர்களே உங்கள் எதிரியாகவும் போட்டியாளர்களாக மாறலாம். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். பெண்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வதன் மூலமாக ஆனந்தம் ஏற்படும். இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய சக்தி மிக்க சூட்சம பரிகாரம்,
குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகி வரும். ஓம் காமாட்சியம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள். வளமும் நலமும் பெருகிக் கொண்டே இருக்கும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான எண்கள் 2, 6, 7, 9. அதிர்ஷ்டகரமான ஹோரை சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய். முதலீடுகள் அதிகரிக்கும். உறவுகள் மூலமாக நம்பிக்கை ஏற்படும். அதன் மூலமாக சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். கவனமாக இருந்து செயல்பட வேண்டி வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இது அமைய வேண்டுமென ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களே, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களே, எதிலும் முன்னின்று செயல்படக்கூடிய வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு உதவி செய்திட பலரும் முன்வருவார்கள். மனதை புரிந்து கொண்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்து தருவார்கள். செய்தொழில் மூலமாக செல்வங்கள் அபரீதமாக பெருகும். எதிர்பாராத விபத்துகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் ஓரளவுக்கு கைகூடும். திருமண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ஏற்பட்டால் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றபடி வெளியூரில் இருந்து மனதிற்கு நம்பிக்கை ஊட்டும் செய்திகளும் பணவரவுகளும் புது வாய்ப்புகளும் கிடைக்கும். கடன் பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். புது புது பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய ஆண்டாகவும் அதை சிந்தித்து தெளிவான ஆலோசனைகள் மூலமாக தீர்த்து கொள்ளக்கூடிய சூழல்களும் ஏற்படலாம். நெருங்கிய நண்பர்கள் மூலமாக ஒரு ஏமாற்றமோ துரோகமோ ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. உறவுகளுக்கு அண்ணன் தம்பிக்கிடையே பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு கடின முயற்சியால் வாடிக்கையாளரின் ஆதரவுகள் மூலமாக பெரிய செல்வச்சிலைகள் கிடைக்கும். புதிய கிளைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஜவுளி வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சக்தி மிக்க பரிகாரம். ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி துர்க்கை அம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சம்பழம் தீபம் போடுவதும், வீட்டில் ஏறு சிங்கி மூலிகை ஒன்று வாங்கி வைத்து தினமும் புனுகு தடவி வருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் துர்க்கையை நம என்கின்ற மந்திரத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 27 முறை சொல்லுவதும், மனதார மந்திர ஜபம் செய்வதும் எழுதுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான எண்கள் 1, 3, 7, 9. அதிர்ஷ்டகரமான ஹோரை ஞாயிறு, செவ்வாய். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் புதன். உண்மையாக செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக நிச்சயமாக இருக்க வேண்டுமென ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, சொந்தக்காலில் தைரியமாக நின்று சோம்பலெல்லாம் தடையை தாண்டி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வெளியூர் வெளிநாடுகளில் செல்லக்கூடிய சூழல்களும் விமானத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கம்பீரமாக தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு. வெற்றி உங்களை தேடி வரும். மன நிம்மதி தேடி வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஆண்டு உங்கள் குடும்பமே வளர்ச்சியை அபரீதமாக பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் ஏற்படும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். பிள்ளைகளும் உங்கள் மேல் அதிக பாசத்தை தருவார்கள். உடலில் இருந்த உபாதைகள், மனக்குழப்பங்கள் விலகும். புதிய நட்பு கிடைத்து அவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கொடுப்பீர்கள். உங்களின் நம்பிக்கைகள் வீண் போகாது. சொத்து பிரச்சனைகளுக்கு சுகமாக முடிவு கிடைக்கும். புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். திரும்ப திரும்ப வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருப்பவர்களை பொறுத்தளவுக்கு குறைந்தபட்ச லாபம் உறுதியாக கிடைக்கும். போட்டிகள் அதிகமாக இருக்கும். உங்கள் பணியாளரை தொடர்ந்து கண்காணிப்பது நல்லது. குடுக்கல் வாங்கலில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். நன்மை கிடைக்கும். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, கருங்காலி விநாயகரை வீட்டில் வாங்கி வைத்து அருகம்புலை பக்கத்தில் வைத்து வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுவதும், வியாழக்கிழமை விரதம் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். வீட்டில் கரும்பு காமாட்சியம்மன் விளக்கொன்று புதுசு வாங்கி இழுப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்டகரமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டகரமான ஹோரை சூரியன், செவ்வாய். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்வரை சந்திரன், சுக்கிரன். இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். அதிகமாக உழைக்கக்கூடியதும் வெற்றியை அபரிதமாக பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். நல்லது நடக்கும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே,
உத்திராட்டம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகராசி அன்பர்களே, பாடம் கற்கக்கூடிய ஆண்டு, மனதை அமைதிப்படுத்த வேண்டிய ஆண்டு, கோபத்தாலும் வார்த்தைகளாலேயும் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். தெளிவான உறவுகளின் பலத்தாலையும் தெளிவான வழிநடத்துதலின் மூலமாகவும் குடும்ப நிர்வாகத்தை சரியாக கையாளுவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். கோபத்தை அமைதியாக வையுங்கள். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஆண்டு உங்களுக்கு கொண்டு வரும். ஆண்டு மத்தியில் பெரும் செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை உன்னிப்பாக கவனியுங்கள். எதிர்மறையாக சிந்திப்பது, எதிர்மறையாக பேசுவது, கெட்ட பழக்கங்கள் குடும்பத்தில் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். புது வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல்களும், வெளிநாடுகளில் சென்று ஆனந்தமாக வாழக்கூடிய சூழல்களும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். கண் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். படிப்புகளில் கவனம் வைப்பது நல்லது. மனம் புண்படி மற்றவர்களை பேசுவது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும். புலம்புவதை நிறுத்திக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். எதிர்பாராத பணவரவு வரும். பொருளாதார நிலை ஏற்படும். புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். சிக்கல்கள் சரியாகி மன தெளிவுடன் செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அடையப் போகிறது. தெளிவாக செயல்படுத்தினால் வெற்றி பெருகும். பெண்களை பொறுத்தளவுக்கு குடும்ப நிர்வகிப்பதில் பிரச்சனைகள் எழுந்து சீரும் அமைதியும் ஏற்படும். மனமான பெண்களில் சிலர் இப்போது மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆடை ஆபரணங்களை போட்டு ஆனந்தப்படக்கூடிய சூழல்களாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். உங்களுக்குரிய சக்தி மிக்க சூட்சமமான பரிகாரம், கருங்காலியால் உருவாக்கப்பட்ட பைரவர் எந்திரத்தை வீட்டில் வாங்கி வைத்து தொடர்ந்து வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் பைரவருக்கு விளக்கு போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை 27 முறை எழுதுவதும் சொல்லுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்டகரமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான ஹோரை சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வெள்ளி. வாக்கு வன்மையை கவனமாக இருக்கவும், கோபதாபத்தை குறைத்துக் கொள்வதும், மன அமைதியை பெருக்கிக் கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். அற்புதமான ஆண்டாக மகராசிக்காரர்களுக்கு அமைய வேண்டுமென ஸ்ரீ குபேரவேடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். கும்பராசி அன்பர்களே, நண்பர்களே, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, பெற்றோர்களின் மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதும், பூர்வீக சொத்துக்களுக்கான வாய்ப்புகளும், நீண்ட காலமாக சேமித்து வச்ச பணத்தின் மூலமாக அபரிதமான லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இத்தனை நாள் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் சரியாகி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைத்து செல்வ நிலையை அதிகமாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். உறவுகளின் மூலமாக மன வருத்தம் அடைவீர்கள். கூட இருக்கக்கூடியவங்க யாரோ ஒரு பெண் மூலமாக ஏதோ ஒரு எதிர்பாராத துரோகங்கள் ஏற்படலாம். சிறு வேலையாக இருந்தாலும் எடுத்து முழு நிறைவாக செய்வதன் மூலமாக வெற்றிகள் ஏற்படும். இன்னல்கள் வந்தாலும் இனிமையான முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உங்கள் காரியத்தில் கூடுதல் அக்கறை காட்டுவீர்கள். சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை 1க்கு 2 முறை கவனித்து செயல்படுவது நல்லது. செய்தொழிலை விரிவுபடுத்துவதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படலாம். விரிவுபடுத்தக்கூடிய பண உதவியும் கடன் உதவியும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்த சொத்து பிரச்சனை, நில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வரும். வழக்குகளில் தீர்ப்பு வர தாமதமாகும். தேவையற்ற வாய் தகராறுகள் மூலமாக சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இந்த ஆண்டை நீங்கள் நகர்த்திக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்காது. எனவே சிக்கனத்தை கடைபிடித்து கவனமாக இருப்பது நல்லது. கடன் வாங்கிதான் தொழில் செய்யக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். கவனமாக இருந்தால் ஆண்டு இறுதியில் வெற்றிகள் அபரிதமாக உங்களுக்கு பெருகும். பெண்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்குரிய சக்தி மிக்க பரிகாரம், அஷ்டமி என்று கிருஷ்ண பகவானை வழிபாடுகளை செய்வதும், குழந்தை பாலகிருஷ்ண சிலையை வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்கின்ற மந்திரத்தை மனதுக்குள்ள சொல்லுவதும் அல்லது ராம் ராம் என்கின்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பதும் நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்டகரமான எண்கள் 1, 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான ஹோரை சூரியன், செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு மற்றும் வடக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் காண்பீர்கள். வெள்ளி சார்ந்த தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும்
உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் பெருக வேண்டும் என கும்பராசிக்காரர்களுக்காக மனதார ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க பணமுடன். மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, எல்லோருடனும் பழகி ஆனந்தமாகவும் அமைதியாகவும் செல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும். கம்பீரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் முன்னேற்றமும் ஏற்படும். உங்கள் மூலமாக பல நபர்கள் இந்த ஆண்டு ஆனந்தப்படுவார்கள், வெற்றி அடைவார்கள். உங்களின் செல்வ நிலையும் உயரும். இந்த ஆண்டில் நண்பர்கள் ஓடி வந்து உதவி செய்வார்கள். செய்தொழில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும். பங்கு வர்த்தகத்தில் லாபங்கள் கிடைக்கும். விருத்தியான மனநிலையை விட்டொழித்து தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். குபேர பச்சை பொட்டை புனுகை தடவி தினமும் வைத்துக் கொள்வதும், வீட்டில குபேர மூலையில ஏறு சிங்கி மூலையை வைத்து பூஜை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். மனதில் வைராகியங்கள் கூடும். புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர்வீர்கள். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். இல்லத்தில் சுபகாரியங்களும் பேரும் புகழும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். போட்டியாளர்கள் உங்களின் வாடிக்கையாளர்களை ஈர்க்க முயற்சி செய்வார்கள். ஆனால் உங்கள் வாடிக்கையாளர் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலனாக இருப்பார்கள். வெளியூர் வெளிநாடுகளின் மூலமாக நன்மைகள் ஏற்படும். உறவுகளில் கவனமாக இருப்பது நல்லது. கடன் தொகையை நிலுவையில் விடுவது சிரமத்தை ஏற்படுத்தி தரும். கவனமாக இருப்பது நல்லது. இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய சக்தி மிக்க பூஜை, ஒவ்வொரு சஷ்டி என்றும் முருக பகவானுக்குரிய மந்திரமான ஓம் ஷவும் சரவணபவ மந்திரத்தை 27 முறை ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் ஷவும் சரவணபவ மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுங்கள். சஷ்டிக்கு விரதம் இருங்கள். வியாழக்கிழமை அன்னதானம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். கரும்பு காமாட்சியம்மன் விளக்கை கண்டிப்பாக புதிதாக ஒன்று வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்வதும், அணையா தீபமாக அதை ஏற்றுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்ட ஓரைகள் சந்திரன் மற்றும் செவ்வாய். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடக்கு, தெற்கு. பணவரவு அதிகரிக்கும். வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையில் மிக சீரும் சிறப்புமாய் உச்சத்தை அடையக்கூடிய ஆண்டாக இந்த 2024 மீனராசிக்காரர்களுக்கு இருக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை வாழ்க பணமுடன். அன்பர்களே, 12 ராசிக்குரிய எளிய ராசி பலன்களும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும், உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான சூழல்களும் சொல்லியிருக்கேன். அது இல்லாம அதிர்ஷ்ட திசை, மந்திரம், தெய்வம், அதற்கப்புறம் அதிர்ஷ்ட ஹோரை சொல்லியிருக்கேன். இதோட சேர்ந்து உண்மையா நேர்மையா நீங்க உழைச்சிங்கன்னா பெரிய அளவுல மாற்றங்கள் வரும். இது ஒரு பொதுவான பலன்தான். ஆனா நம்மளோட உழைப்பின் மூலமாகவும், நம்மளோட பயிற்சியின் மூலமாகவும், நம்மளோட நேர்மறை எண்ணங்கள் மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில அபரிதமான செல்வங்கள் ஏற்படும். ஸோ ராசி, ஜாதகம், ஜோதிடம் ஒரு பக்கம் பார்ப்பது உங்களோட சுய நம்பிக்கையை அதிகரித்து கவனமாக விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டு வெற்றி பெறுவதற்காகத்தான். ஸோ உழைப்பில் கவனம் வையுங்கள். தாய், தந்தையை, குருவை, குலதெய்வத்தை வழிபடுங்கள். எல்லா விதங்களிலும் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகி முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதங்களிலும் வெற்றி கிடைக்க வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை பிரார்த்திக்கின்றேன். இந்த ஆண்டு ஒரு முறை என்னை சந்தியுங்கள். உங்களை வழிநடத்துகிறேன். உங்கள் வாழ்வில் எல்லா விதங்களிலும் தன, தானிய, வீரிய, விஜய, வெற்றி, ஆயுள், ஆரோக்கியம், சகல சம்பத்துகளும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். என்னை நம்பி வாருங்கள். நல்லது நடக்கும். நன்மைகள் பெருகும். அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் ஆனந்தம்.